நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நகைச்சுவையோட இப்போ வந்து நம்ம பிரெயினை யூஸ் பண்ண வேண்டிய நேரண்டா இது. நம்ம பிரெயின் அப்படியே சும்மா ரிவல்ஸில் போட்டு அப்படியே கிருன்னு திருப்பினா அப்படியே பிரெயின் வேற லெவல் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைமை எஸ்எஸ்கே ஒரு பக்கம் பிரெயினை யூஸ் பண்ணிட்டானா பார்த்துங்களேன். என்னடா சொல்கிறேன், எஸ்எஸ்கே பிரெயினை யூஸ் பண்ணிட்டானா, எஸ்எஸ்கேவுக்கு பிரெயினெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன பண்ணுறதுங்க. எஸ்எஸ்கே திடீர்னு என்ன யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓஹோன்னானா இது வந்து ஏதோ ஒரு சதி, இந்த சதியில் நம்ம மாட்டக்கூடாது. ஒருவேளை கௌதமோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க, நம்ம 2 பேரும் தான் கடத்தி இருப்போம், சந்தேகம் வந்துட்டு அதனால தான் ஃபோன் பண்ணிப்பான். உடனே நம்ம எஸ்எஸ்கே சரி அஞ்சலி நீ போய் பார்க்க வேண்டியதானே, உன் புருஷனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீ என்னடானா கேர்லெஸ்ஸாக இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிட்டா போடா. உடனே அஞ்சலி இருந்து அதுதான்ப்பா நானும் யோசிக்கிறேன், என்னால் என்ன பண்ணுறது ஏது பண்ணி எனக்கு ஒன்று தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குப்பா, நீங்களும் துணைக்கு வாங்க, அது மட்டும் கௌதமம் தான் நான் அங்கேயே செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறா. நீ எதுக்கும் கவலைப்படாமா, அப்பா நான் இருக்கேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூப்பிட்றாங்க. உடனே கதறிக்கிட்டே ஒரு பக்கம் இவங்களும் ஓடுறாங்க. சரிப்பா நாங்கள் வந்துடுறேன் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஃபோனை கட் பண்ணிட்டு வேற ஒரு அன்னோன் நம்பர் இருந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்காங்க, அதில் ஃபோன் பேசுகிறாங்க. அப்போ வந்து நம்ம எஸ்எஸ்கே சொல்கிறாரு, அஞ்சலி நம்ம நம்பரை ஒரு வேலை ட்ரேஸ் ஒர்க் தான் பண்ணுவாங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நம்மளை பிடிக்கிறதுக்காக தான், நாம் இதெல்லாம் உஷாராக இருக்கணும், அதனால தான் நான் அப்போ அப்படி பேசினேன், நீங்கள் பேசணும்னு எனக்கு புரிஞ்சிச்சுப்பா, அதனால தான் டக்குன்னு நானும் பிளேட்டை மாற்றி போட்டேன். அவங்க மேலே எனக்கும் அந்த சந்தேகம் கொஞ்சம் இருந்துச்சு, ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. கௌதம் விலைக்கே எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் நின்று இருப்பாங்க. இப்போ அவங்க அப்படியே சும்மா குழப்பத்தில் குழம்பி போயிட்டு மண்டியாக பிச்சுக்கிட்டு அப்படியே சும்மா பேன் கீழ் பக்கத்துக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டது ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்க்கு வந்து பக்கன்னு சித்தி, ஒரு பக்கம் நம்ம தலைமை சித்தி எஸ்எஸ்க்கு வந்து உடனே அங்கே ஃபோன் பண்ணி கேட்டால் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே இங்கே தான் கார்த்திகா பத்திரமா கட்டி போட்டு வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓகே இதுதான் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பக்கம் அங்கே போகிறாங்க. அங்கே கதர்னு போயிட்டு பார்க்குறாங்க, ஐயோ இது என் கௌதமே இல்லை, நான் தான் அப்பயே சொன்னேன்ல சார் இது என் கார்த்தி இல்லைன்னு சொல்லிட்டு இதானா நீங்கள் கேட்டிங்களா, நான் சொல்கிறேன் கொஞ்சம் கூட மண்டிலே வாங்கல, சென்ஸ் இல்லை அறிவில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாயில் அந்த மாதிரி கவி ஊற்றுறாங்க. ஒரு பக்கம் சரி கழுவி ஊற்றுன பின்னாடி அங்கேருந்து நம்ம அஞ்சலி கிளம்பிடுறாங்க. இலக்கியா உன்னோட பிளான் தெரியுண்டி அங்கே பாருங்க சார், இலக்கியாவும் கார்த்தியும் ஒழிஞ்சிருந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கௌதமும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இலக்கியா கௌதம் ஒழிஞ்சிருந்து பார்த்ததையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓஹோ நானா இதெல்லாம் உங்களோட சதி வேலை தானே, அந்த சதி வேலையெல்லாம் மாட்டத்துக்கு நான் என்ன முட்டாளு நினச்சின்னு இருக்காங்களா, நான்லாம் புத்திசாலி, எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவேன் எப்படி தப்பிக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு அப்படியே பெரிய லாடு லப்புக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் கிரியேட் பண்ணிடுறாங்க அவங்களே. அவங்க அதான் ஒரு சொல்லுவாங்களே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதை வந்து நம்மளுக்கு என்னத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம், நாம ஒரு பக்கம் நம்ம படம் நம்ம பழைய பார்த்துன்னு போயினே இருக்கணும். சரி இப்படி ஒரு பக்கம் போயினே இருக்கு. அதே சமயத்தில் நம்ம இலக்கியா இருக்காங்க, அவங்க வந்து குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, ஏது நடக்குது, உலகம் எந்த பக்கம் போகுது ஒன்றுமே புரியல, என்ன இது குழப்பமாகவே இருக்குது, இதில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுமே, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்காங்க. யோசிச்சு எதனா ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்கல்ல, அவர் வந்து அஞ்சலி கிட்ட சொல்லிடுறோம், அஞ்சலி 7ஆம் தேதி வரையும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை எந்த சந்திலேருந்து எப்படி வந்து நம்மளை பிடிப்பாங்கன்னே தெரியாது, எல்லாத்துக்கும் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்டால் சரி ஓகே நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அதுக்கேற்ற மாதிரி நானும் ப்ரிப்பேர் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ப்ரிப்பேராக இருக்காங்க. இதுக்கு மேலே என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பொறுமையாக பார்த்தா தான் எல்லாமே ரகசியம் ஒன்று ஒன்றா வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல் எதாவது விட்டு போங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.